இங்க வாப்பா. அப்படி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க சாரு? நீ கேட்டல ஏன் முருகன் கொடுக்க மாட்டாருன்னு தெரியுமா? அதை கண்டுபிடிச்சிட்டேன். ஓ அப்படியா? அப்படி என்ன கண்டுபிடிச்சீங்க? ஏன்னா முருகன் நார்த் இந்தியால வந்திருக்காங்க, அவரை போய் நீ தமிழ்ல கும்பிட்டுக்கிட்டு இருக்க. இப்ப எதுக்கு நீ அடிச்ச? ஊர் உலகமே அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஏன் பாதி வீடியோல கூட அப்படித்தான் போட்டுட்டு இருக்க. இப்ப எதுக்கு நீ அடிச்ச? ஊர் உலகம் சொல்லும், அத உண்மையாயிடும்டா. என்னவா? முதல்ல முருகனை பத்தி சொல்றேன் கேளு, சரியா? முருகன் எத்தனை பேர் இருக்கு? முருகனுக்கு 2 பேரா? சொல்றேன் கேளு. ஆறுமுகன், கந்தன், கடம்பன், கதிர்வேலன், சண்முகன், வெற்றிவேலன், வீரவேலன், சேனாபதி, சொற்பதம் கடந்தவன், சோலையப்பன், ஞானி, ஞாயிறை, ஞானம் காப்பவனே, ஞானோபதேசியே, தனியாச்சலனே, தயாபரனே, தண்டாயுதபாணியே, தகப்பன் சாமியே அப்படின்னு 1008 பேர் இருக்கு. நார்த் இந்தியால ஏதாவது ஒரு பேர் சொல்லு முருகனுக்கு. ஒரு 4 பேர் சொல்லு. அவனுக்கு தெரிஞ்சது கந்தனுக்கு முன்னாடி இசு போட்டு ஸ்கந்தாமா, அதிகபட்சம் போட்டா குமார்னு பேர் வைப்பாங்க. இங்க தமிழ்நாட்டுல எத்தனை பேருக்கு முருகன் பேர் இருக்கு? உன் பேரு யாரோட பேரு? ஏன் பேரு? எல்லாரோட பேரும் முருகன் பேர் வச்சிருப்போம் நம்ம. அவங்க கிட்ட வச்சிருக்காங்களா? அப்புறம் சொன்ன மாதிரிதான் கடைசியா குமார்னு போடுவான். கரெக்டா? தமிழ்நாட்டுல எத்தனை முருகன் கோயில் இருக்கு? இருக்கா? எத்தனை கோயில் இருக்கு? அறுபடை வீடுல ஆரம்பிச்சு 1008 கோயிலுக்கு மேல இருக்கு. லட்சக்கணக்கான முருகன் கோயில் இருக்கு. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி முருகனை கும்பிட்டான். அவன் கும்பிடுற முருகன் வேற. அவன் கும்பிடுறது முருகன் இல்ல, ஸ்கந்தன். நம்ம கும்பிடுறது முருகன். அவனுக்கு தெரிஞ்ச கந்தன் எல்லாம் காட் ஆஃப் வார். புரியுதா? நம்மளுக்கு தெரிஞ்ச முருகன் உனக்கு படிப்பு வேணா படிப்பு கொடுப்பான், அறிவு வேணா அறிவு கொடுப்பான், காசு வேணா காசு கொடுப்பான், நீ நினைச்ச கடையை ஜெயிக்கணும்னா அதுக்கு வழி செய்வான். அப்படிதான் எல்லா முருகனும் செய்வான். முருகன் நான் கேட்டு கொடுக்கலன்னு உனக்கு யாரா சொன்னா? யாரா சொன்னா? என் டுபுக்கு யார் சொன்னா? நீங்க முருகன் கேட்டு தானடா வந்த. அப்பா இப்ப வரைக்கும் படிச்சு முடிச்சது, அப்பாவுக்கு வேலை கிடைச்சது, அப்பாவுக்கு அம்மா அப்பா கிடைச்சது, அப்பாவுக்கு அம்மா கிடைச்சது, உங்க அம்மா எனக்கு கிடைச்சது, நீ கிடைச்சது எல்லாம் முருகனால தானே. அப்புறம் நம்ம இன்னைக்கு இப்படி இருக்கோம்னாலும் அது காரணம் முருகன் தான். புரியுதா? அவங்க கிடைப்பாங்க, அவங்களுக்கு முருகனை எப்படி கும்பிடணும் கூட தெரியாது. புரியுதா? நமக்கு தான் முருகனுக்கு பத்தி 1008 பாட்டு இருக்கு, தெரியுமா? சேக்கிலார்ல இருந்து அருணகிரிநாதர்ல இருந்து நம்ம பாம்பன் சாமி போய் கும்பிட்டோம், பீச் கோயில் போறோமா, அவர்ல இருந்து எல்லாருமே முருக பக்தர் தான். அப்படி நான் நார்த் இந்தியால ஒரு 4 பாட்டு பாட சொல்லுவீங்கள, அவங்களுக்கு தெரியாது. அவங்க கும்பிட்ற கடவுள் முருகன் வேற, நம்ம கும்பிட்றதுதான் முருகன். அவன் காட் ஆஃப் வார் ஸ்கந்தான்னு வச்சிருக்கான். நம்ம எப்படி கும்பிடுறோம்? முருகான்னு கும்பிடுறோம். அதனால அந்த முருகன் இந்த முருகனையும் இது பண்ணாதானே. அது வேற முருகன், இது வேற முருகன். புரிஞ்சதா? நம்ம முருகன் நமக்கானவன், தமிழ் கடவுள். தமிழ்னு கூப்பிட்டா மட்டும்தான் வருவான். நீ அவனை தமிழ்ன்னு சொன்னாதான் வருவான். ஏன்? ஏன்னா அவன் தான் தமிழ், அவன் தான் முருகன், அவன் தான் அழகன். புரியுதா? முருகன்கிட்ட போய் நின்று நார்த் இந்தியான்னு சொல்லிட்டான்னு எவனா சமஸ்கிருதத்திலேயே ஹிந்திலேயே மந்திரம் வரனால முருகன் கொடுக்க மாட்டான். பா முருகா நான் நல்லா படிக்கணும்னு கேட்டா அறிவு கொடுப்பான். என்ன எனக்கு காசு வேணும்னு கேட்டா கொடுப்பான். புரியுதா? அதனால அவங்க எல்லாம் வீசுக்கு பேருக்கு 1000 பேர் 1000 வீடியோ போடுவான் யூடியூப்ல. அதெல்லாம் நம்ப கூடாது. உண்மை ஏதோ அதை மட்டும்தான் நம்பணும். புரிஞ்சுதா? அது மட்டுமா, முருகனுக்காக எத்தனை பண்டிகை நம்ம கொண்டாடுறோம். தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், அது போக மாசம் வர கார்த்திகை, வருஷத்துக்கு ஒருக்கா வர கார்த்திகை, சஷ்டி, கந்த சஷ்டின்னு எல்லா விரதமும் வருஷத்துக்கு மாசத்துக்கு அத்தனை தடவை கொண்டாடுறோம். அதுவும் இல்லாம செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள். முருகன்றவன் வெறும் பேர் இல்ல, அவங்கள பொறுத்த வரைக்கும் கடவுள். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்க்கையிலேயே இருக்கிறவரு. புரியுதா? உன் கூட வீட்டுல ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற மாதிரி முருகன் எல்லார் வீட்லயும் இருக்கான். அவன் 1000 சொல்லட்டும். புரியுதா? அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் கிடையாது. நம்ம முருகன் நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி. புரியுதா? முருகன் என்பவன் தலைவன், முருகன் என்பவன் கடவுள், முருகன் என்பவன் நம்பிக்கை. ஏதாவது ஒண்ணு நம்பிக்கையில ஐயோ என்னால முடியலையே,
முருகா அப்படின்னு நினைச்சுன்னு வச்சுக்கா. இப்போ ஃபுட்பால் கிளாஸ் போற கோல் போட முடியலன்னா முருகா அப்படின்னு நினைச்சு உனக்குள்ளேயே முருகன் வந்து அப்படி ஒரு எத்துனா ஃபுட்பால் கோல் போகும். அதுதான் நம்ம முருகன், புரியுதா? அதனால அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோ. உனக்கு என்ன கேட்டேன்? முருகன் தமிழ்ல தான் இல்ல நார்த் இந்தியனான்னு கேட்டேன். தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லு, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லு. அதை விட்டுட்டு ஒரு மணி நேரம் உட்காந்து காதலிச்சுட்டு இருக்காரு. ஒரு மனுஷன்